சால்டிடியூட் அதாவது தனிமை. தனிமை அப்படிங்கிற விஷயத்த நவீன உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒதுக்குறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நவீன உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ஆயிரக்கணக்கான தொடர்புகள் இருக்கலாம். அதாவது வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த காரணத்துக்காக தான் தனிமை அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே ஒதுக்குறாங்க. தனியாக இருக்கிறதுலையும் ரொம்ப கஷ்டமான விஷயமே என்னென்னா, அதில் யாருமே இல்லாமல் நம்ம தனியாக இருக்கிறது மட்டும்தான். ஆனால் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. மியாமோட்டோ முசாஷி 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு ஜாப்பனீஸ் சாமுராய். இவர் பார்த்தீங்கன்னா, அவர் காலகட்டத்தில் எழுதின புத்தகமாகிய டோக்குடோ, அதாவது தனியாக செல்லும் பாதை அல்லது தனிமையின் பாதை. டோக்குடோக்கு இருக்க இன்னொரு பேர் தி வே ஆஃப் வாக்கிங் அலோன். இந்த புத்தகத்தில் முசாஷி அவர் வாழ்க்கையில் ரோனினாக இருக்கும்போது தனியாக என்னெல்லாம் செஞ்சாரோ அந்த பாடங்கள் எல்லாத்தையும் 21 வாழ்க்கை வழிமுறைகளாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த 21 வழிமுறைகளையும் நம்ம சேனலில் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் போய் நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரி, திரும்ப நம்ம டாப்பிக்கே வரலாம். இந்த நவீன உலகத்தில் தனிமை அப்படிங்கிறது ஒரு மறந்து போன விஷயமாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கூட ஒட்டிகிட்டே தான் இருக்காங்க. அதாவது அடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிவி, நெட்ஃப்ளிக்ஸ், ஃபோன், கேமிங், சோஷியல் மீடியா, ஸ்மோக்கிங், ட்ரிங்க், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். இந்த எல்லா விஷயங்களும் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதம்போது தான் நடக்குது. அதாவது மற்ற விஷயங்கள் கூட இருக்கும்போது, இல்லைனா மற்றவங்க கூட இருக்கும்போது, இந்த மாதிரி நேரத்தில் தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான பாதை தனிமையின் பாதை. அதாவது முசாஷியோட பாதை. தனிமை அப்படிங்கிறது எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல், யாருமே இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம். தனிமையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏகப்பட்டது இருக்குது. தனியாக இருக்கும்போது தான் நம்மளை நாமளே நிறைய கேள்விகளும் நமக்கு தேவையான பதில்கள் எல்லாமே நமக்கே கிடைக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்க சிந்திக்கிற நேரம் ரொம்பவே அதிகமாகுது. தனியாக இருக்கும்போது தான் சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக பயன்படும். ஏகப்பட்ட சிந்தனைகள், ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட பதில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். நம்மளோட தோற்றம், பார்வை, உணர்வுகள், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் உருவாகுது. எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் தனியாக இருக்கும்போது தான் நம்மளோட உள்ளுணர்வு சொல்கிறத நம்மளால் கேட்க முடியும். ஆழமான சிந்தனைகள் ஏகப்பட்டது ஏற்படும். கவனம், சிந்திப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். தனிமையின் பாதையானது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. என்னதான் பண்ணாலும் யார் கூடயாச்சும் இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளோட மூளை சிந்திச்சுட்டே இருக்கும். ஆனால் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடைஞ்சதுக்கப்புறம் யாருமே நமக்கு தேவைப்பட மாட்டாங்க. எந்த விஷயமும் நமக்கு உபயோகமாக இருக்காது. நமக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அது மட்டும்தான் நம்ம சிந்தனையில் இருக்கும். மனிதனோட மூளை இந்த பூமியிலேயே ரொம்ப பயங்கரமான ஆயுதம் மனிதனோட மூளை தான். ஒரு மூளையால் எதை வேணால் சிந்திக்க முடியும், எதை வேணால் சாதிக்க முடியும். அதை கவனமாக பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாததும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தனியாக இருந்து பழகுனதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ளே ஒரு சமநிலை உருவாகும். உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள்ளே இருக்க சக்திகள் நிறைய வெளிப்படும். புது புது மாற்றங்கள் ஏற்படும், புது புது விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களோட சிந்திக்கும் சக்தி ரொம்பவே அதிகரிக்கும். ஏன்னா உங்களோட மைண்ட் சும்மா இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கும். நீங்கள் அதை ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தில் இருக்க எல்லாத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் மூளை அதை முழுசாக புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தனிமை உங்களுக்கு கொடுக்குது. அதனால் இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தனிமையின் பாதையை தேர்ந்தெடுங்க. தனிமையின் பாதையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது எக்ஸசைஸ், மெடிடேஷன், டோப்பமைன் டீடாக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புக்ஸ் படிக்கிறது, ட்ராயிங் பண்ணுறது, புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிறது, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் இருக்க சில விஷயங்களை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா அந்த லிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் முசாஷிக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதில் இருக்க வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த தனிமையின் பாடத்தை முசாஷி முடிக்கிறாரு. முசாஷியோட டோக்குடோ புத்தகம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்கும். மறக்காமல் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இல்லைனா அதை தமிழ்லேயே நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட தனிமை பாதையை இன்னையிலேருந்து இல்லை இப்போலேருந்தே ஆரம்பிங்க. முசாஷியை பற்றி மேலும் மேலும் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.